அதிமுக 54வது ஆண்டு விழா. நாங்க அதிமுகங்கிற கட்சியே இப்ப இல்லைங்க. இப்ப இருக்கிறது EDMK வச்ச எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அம்மா அவர்கள் கட்டி காத்த புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் புத்துயிர் பெறும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்துயிர் கொடுப்போம். இந்த தேர்தல் முடிவுகள், வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்தில் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு துரோகத்தை வீழ்த்துவோம். அதுதான் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் இங்க இருக்காங்க, அவர் காலத்திலிருந்து இருக்கிறவங்க. நாங்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தி, உண்மையான அதிமுகவை அழித்துவிட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலிலே பாடம் புகட்டி மீண்டும் புரட்சித் தலைவர் கண்ட அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி தொடக்க விழா அன்றைக்கு நான் சோளிங்கரில் இருந்து சொல்கின்ற செய்தி. திமுக எம்ஜிஏ அல்லாத மூன்றாவது கூட்டணி அமமுக அமைக்குமா? பாடம் புகட்டுவதற்காக, துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கப் போகிறது. உறுதியாக எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்லல, நடக்கப் போவதை 8 ஆண்டுகளாக உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற போகின்ற தேர்தலாக 26 சட்டமன்ற தேர்தல் இருக்கப் போகிறது. அந்த வெற்றி சோளிங்கர் தொகுதியில எனது அன்பு தம்பி பார்த்திபன் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மா அவர்கள் வேட்பாளர் போட்டியிட்ட பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அந்த இளம் வயதில பழனிசாமி முதல்வராக இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தின் பலன்கள் எவ்வளவோ இருந்தும் அதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் ஏற்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்